சோமநாதன் மடம். இந்த சோமநாதன் மடம் என்ற திருப்புகழ் திருத்தலம் ஆரணி முள்ளண்டிரம் வழியில் 11 கிலோமீட்டரில் உள்ள 12 புத்தூர் என்ற கிராமத்தில் இருந்ததாக தெரிகிறது. சோமநாதன் மடம் அண்ணாமலை இறைவரை ஆத்மார்த்த மூர்த்தியாக எண்ணியவரும் சமணர் குலத்தை கண்டித்தவரும் பெரும் தவத்தவராக விளங்கியவரும் புகழ் உடையவருமானவர் சோமநாதன் என்பார். அவர் புத்தூரில் தமக்கு உரிய மடத்தில் இருக்கும் முருகனை வழிபட்டார். எனவே அருணகிரியார் இந்த மடத்தில் இருந்த முருகவேளையும் சோமநாதரின் பக்தியையும் சிறப்பித்தும் பாடுகிறார். இந்த திருப்புகழில் கௌமார அட்டவணைப்படி 824 ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட சோமநாதன் மடம். ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் உழலும் அனுராக மோக அனுபோகம் உடலும் உயிர்தானுமாய் உன் உணர்வில் ஒரு காலிராத உளமும் நெகிழ்வாகுமாறு அடியேனுக்கு இரவு பகல் போன ஞான பரம சிவ யோக தீரம் என மொழியும் வீசு பாச கன கோப யமபடரை மோது மோன உரையில் உபதேச வாளை எனது பகை தீர நீயும் அருள்வாயே. அறிவை ஒரு பாகமான அருணகிரிநாதர் பூஜை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் அமணர் குல காலனாகும் அரிய தவ ராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவும் முருக பொறு சூரர் சேனை முறிய வடமேரு வீழ முகர ஜலராசி வேக முனிவோனே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே. மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே என்பது முருகப்பெருமானது தன்னழிய கருணையை காட்டுகின்றது. மனப்பாடம் செய்யத்தக்கதான அருமையான வாக்கியமாகும் இது என்று தணிகைமணியார் குறிப்பிடுகிறார். தேவியை ஒரு பாகத்தில் உடைய அருணாச்சல மூர்த்தியின் பூஜையை ஒழுங்கு தவறாமல் போற்றுகின்ற அறிவுடையவனும் சமணர் குலத்துக்கு யமனாக தோன்றியவரும் அரிய தவ மன்னருமான உலகம் புகழும் சோமநாதன் மடத்தில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானே, அசுரர் படை அழியவும் மேருமலை தூளாகி விழவும் பேரொலி செய்யும் சங்குகளை கொண்ட கடல் வெந்து வற்றிடவும் சினம் கொண்டவனே, நின் புகழை கூறுகின்ற அடியவரின் கோடிக்கணக்கான குறைகளை எண்ணி நின்னிடம் முறையிட்டாலும் அவர்களின் உள்ளத்துக்கு மாறுபட்டு அவர்களை சினக்க அறியாத தேவர் பெருமாளே. கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே. ஒரு வழியாய் நிலையாய் நிற்க முடியாது மாயைகளும் 2 வினைகளும் என்னை விடாமல் நாளும் அலைச்சல் தரும் காம விளையாடல் மோக அனுபோகத்தில் பட்டு உடலும் உயிருமே எண்ணமாய் நீ உள்ளாய் என்ற உணர்ச்சி ஒரு காலம் இல்லாத என் மனமும் நெகிழ்ந்து போகும்படி எளியேனுக்கு இரவு பகலும் இல்லாத ஞான பரமசிவ யோகமே தீரத்தை தருவது என மொழிந்து காட்டுவதும் வீசப்படுகின்ற கயிற்றை கொண்ட
பெரிய சினம் உள்ளவர்களான கூற்றுவன் தூதர்களை மோதி வெருட்ட தந்ததுமான மௌன நிலையதாய் ஞான உபதேசம் என்ற வாளை என் உள்பகை புறப்பகை என்ற யாவும் ஒழிந்து போக நீ அருள் செய்தல் வேண்டும். எம படரை மோது மோன உரையில் உபதேச வாளை எனது பகை தீர நீயும் அருள்வாயே. அருள வேண்டும் என்று வேண்டியவாறு